இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். 63ஆம் சங்கீதம் முதல் வசனம், என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே நிறைய ஆசைகள், ஆவல், வாஞ்சை நிறைய இருக்கு. ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. நல்ல ஒரு வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கணும் ஆசை இருக்கு. இந்த கம்பெனியில எப்படியாவது வேலைக்கு சேர்ந்துடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. இந்த கவர்மெண்ட் வேலையை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. சொந்தமா ஒரு வீடு கட்டிடணும் ஆசை, ஒரு புல்லட் வாங்கிடணும் ஆசை இருக்கு, எப்படியாவது ஒரு கார் வாங்கிடணும் ஆசை இருக்கு, நாட்டுல நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துடணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கு. இப்படியெல்லாம் மாம்சத்தின் வாஞ்சைகள் நிறைய இருக்கும்போது ராஜாவா வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு வாஞ்ச ஆண்டவர் தான், அவருடைய சமூகம் தான், அவருடைய ஆலயம் தான். அதைத்தான் சங்கீதங்களிலே அவருடைய வார்த்தைகள் பிரதிபலிக்கிறது. நான் முன்பு சொன்ன வாஞ்ச ஆசைலாம் இருப்பது தப்புன்னு சொல்லல, கண்டிப்பா அதெல்லாம் தேவைதான். ஆனா அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நம்ம ஆசைப்படணும். அதிகாலையிலே எழுந்து நான் தேவனை தேடணும். இரவும் பகலும் இந்த வேத வசனத்தை நான் வாசித்து தியானம் பண்ணணும். ஆண்டுடைய ஆலயத்துல நான் போய் தவறாமல் அவரை ஆராதிக்க நான் கலந்து கொள்ளுகிறதுல ஆர்வமா இருக்கணும். விடுதலையோடு அவரை நான் பாடி அவருடைய பிரசன்னத்துல களி கூறணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ஏற்கனவே பெற்றிருந்தால் இன்னும் ஆவியினால நான் நிரப்பப்படணும். விசுவாசத்தோடு நான் வாழணும், பரிசுத்தமா நான் வாழணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யணும், பரலோக ராஜ்யத்தை எப்படியாவது நாம் பெற்றுக்கொள்ளணும். இப்படி நம்முடைய வாஞ்சை இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வேதாகமத்திலிருந்து, தேவனுடைய பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம். உங்களுடைய வாஞ்சை தேவன் மேல் இருக்கிறதா? தேவனுடைய பிரசனத்தின் மேல் இருக்கிறதா? தேவனுடைய ஆலயத்தின் மேல் இருக்கிறதா? தேவனுக்காக வாழ வேண்டும் என்று இருக்கிறதா? இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வாஞ்ச உங்களுக்குள்ள அதிகமா இருக்குமானால் மீதமுள்ள அத்தனை ஆசைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். தாவீதினுடைய வாழ்வில் அதுதான் நடந்தது. ஒரு ஆடுகளை மேய்க்கும் ஒரு மேய்ப்பனாக இருந்த காலத்திலேயே இது அவனுடைய அனுபவமா இருந்ததுனால அவனை ராஜாவாக்கி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்பமும் பாருங்க, அவனுடைய வாஞ்ச சிங்காசனத்தின் மேல் இல்ல, கிரீடத்தின் மேல் இல்ல, பெயர் புகழ் மேல் இல்ல, கர்த்தர் மேலதான் வாஞ்ச. அதனால வாழ்க்கையில எவ்வளவு உயர்வுக்கு போனாலும், ஆண்டவர் எந்த நிலையிலே நம்மை ஆசீர்வதித்தாலும் கர்த்தரையே வாஞ்சிப்போம். தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கடைசி வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் உண்மையே வாஞ்சிக்க எங்களுக்கு நீ கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.